படம் ரொம்ப மோசமா இருக்கானா? அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. என் அண்ணனை நல்லா பண்ணிட்டாங்க அவங்க. அழுத படதான கதை தான் ப்ரோ. தனுஷ் டைரக்ஷன் பண்றாரு ரெண்டாவது படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு லவ்வா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படமான தேவையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. லாக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போகுது. ரொம்ப வெட்டு குத்து ரத்தம் போற ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஏன்டா தேட்டருக்குள்ள போன மாதிரி இருக்கு. இந்த படத்தை பார்த்து கெட்டு தான் போவோம் நிறைய பேர். படம் ரொம்ப ரொம்ப வன்மமா இருக்கும். சின்ன பசங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆவரேஜ் நம்ம சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங்கு ப்ளஸ் ஒரு டேரக்ஷன் சொல்ல வேணாம். ஓகே, நல்லா தான் இருக்கு படம், பார்க்கலாம். லாக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகுது. பட் ஆஸ் ஆஃப் நோ ஓகே தான் படம், நல்லா தான் இருக்கு. எல்லாம் வாட்ச் பண்ணலாம், வந்து பார்க்கலாம். ஆக்டிங் எல்லாமே பக்கா தான். அது தனுஷா இருந்தாலும் சரி, எஸ் சூர்யா சரி. பட் நல்லா இருக்கும், வந்து பார்க்கலாம். நரம ஃபேமிலி வந்து பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஆமாம், படம் ஃபுல்லாமே சொல்லவே வேணாம். தனுஷோட இது நல்லா இருக்கும் படம், செக் பண்ணி பாருங்க, பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லை கேரக்டர் வைஸ் மாறதானே செய்யணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது எல்லாம் மாறதான் செய்யணும். ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கு படம், வந்து பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். லேக் இருக்கும், பட் நாட் அப் டு தி மார்க். நல்லா இருக்கும் படம். ஆமா, அவங்க கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் ரொம்ப காமெடியான வில்லன் சொல்லலாம் நம்ம எஸ்ஜே சூர்யாவை. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு காமெடி. யாரு? ஆமா ஆமா ஆமா, அவங்க தாங்க. நான் இந்த படத்துல அவங்க பேரும் துர்கா, என் பேரும் துர்கா. பட் நான் ரொம்ப எதிர்பார்க்கல எதுவுமே. இதெல்லாம் நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் படத்தோட. அதனால லாக் இல்ல. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. பட் அதுக்கப்புறம் நம்மள எடுத்துட்டு போயிடுவாங்க படத்துக்குள்ள. அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. என் அண்ணனை நல்லா பண்ணிட்டாங்க அவங்க. நீங்க படம் பாருங்க, போயிட்டு அப்பதான் தெரியும். ஓ, செல்வராகவன் அவரை சொல்றீங்களா? அது 2-3 அடி வாங்குவார் அவரு. அதை சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. டக்குன்னு ஒரு ஷாட்லேயே முடிச்சிருப்பாங்க அதெல்லாம். அதனால சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அவருக்காகவே போய் பார்க்கலாம். அவர் நானே ஒருவன் மாதிரி 2-3 ஷாட்ல வந்துட்டு போல, நிறைய ஷாட்ல இருக்காரு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. செல்லத்தோட சீனும் நல்லா தான் இருக்கு. எல்லாமே அவர் சைலண்டா வருவாரு, சைலண்டா வேலையை பார்ப்பாரு. அவரால் தான் கதையே நடக்கும். ஆமா, அந்த ஒரு சாங்காக படமே பார்க்கலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒரு சாங். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டான்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கல, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு துர்கான்னு சொல்லும் போதெல்லாம். அவர் வந்து தங்கச்சிக்காகவே இருப்பாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே ஃபைட்லாம் குறையே இல்லைங்க, நிறைய இருக்கு, பார்க்கலாம். இல்ல எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. கண்டிப்பா போய் பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்கு. தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எப்பயுமே சொல்ற ரிவ்யூஸ், நார்மல் ரிவ்யூஸ்லாம் கேட்டு வராதிங்க. நீங்களாம் வந்து படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். லேக்னு சொல்ல முடியாது. ஒரு சில படத்தோட என்கேஜ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஒரு சில படத்தோட என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்லோவா இருக்கும். இது ப்ராப்பரா இருக்கு. அந்த ஸ்டோரி பேஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி போகுது கதை. அதனால லேக் இல்லாதும் இல்லை. அது யோசிச்சு பண்றாங்க இல்லையா, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. கதையோட ஒரு யதார்த்தமாக தான் எஸ். சூர்யா பண்ணியிருப்பாரு. ஆனால் நல்லா இருக்கு படம். 50th ஃபிலிம்க்கு அவரே டைரக்ட் பண்ணது நல்ல லைன். ஆமாம், நல்லா இருக்கு. செம்மையாக வந்திருக்கு. பாப்பாண்டி டோட்டலாக வேற மாதிரி இருக்கு, இது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக இன்டென்ஸாக இருக்கும் உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து. படம் வேற லெவலில் இருக்கும். ப்ரோ லெவல் ப்ரோ. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் செல்வராகவன் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்க தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கம்பேக் தான் இந்த படம். டைரக்ஷன் அதாவது 2வது படம் இருக்குது, 3 எடுத்திருக்காரு. ப்ளஸ் இது சூப்பர் தான். இது 50வது பாருனாலும் நல்லா செலிப்ரேட் பண்ணுற வேண்டிய படம் தான். நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். R-rated. கொஞ்சம் இது யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ரத்த கலரியாக போகும், அவ்வளோதான். ஆஸ்கார்லாம் கொடுங்க, அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்டால் என்ன தெரியும். ஃபுல் கொடுத்த காசுக்கு ஒருத்தா எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். எல்லா சினிமே ரசிச்சு பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. புரியல. லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. கதை நல்லா கோராக தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தாராளமாக கொடுத்த காசுக்கு உட்காந்து பாடலாம். அது இல்லாத சண்டே தலை வர பர்த்டே வரப்போகுது. அதனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது
அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் கிளாஷ் ஜாஸ்தி எஸ்ஜே சூர்யாவோட கம்பேர் பண்ணும்போது. ஜெயிஸ்டர் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 to 15 minutes. ஏன் பட் அதுவுமே ட்ராமா தான், அது லாக் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோ பேசிங் இருந்தது அவ்வளோ. படம் ஜெயிச்சிருச்சு அவ்வளோ. படம் நல்லா தான் இருக்கு, ஆனால் என்ன வயலன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா தனுஷை வந்து வேற மாதிரி காட்டிருக்கலாம். தனுஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு ரெண்டாவது படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு லவ்வாக சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படமான்னு தேவையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஓகே தான், படமாக பார்த்தா பிரச்சனை கிடையாது. இதை பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா தான் தப்பாக போயிடும். ஓகே தான். இல்லை எனக்கு நிறைய மைனஸ். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லேக் ஒன்று. அது இல்லாமல் என்னென்னா அவங்க சொல்ல வர்ற கண்டென்ட்டே சரியில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இவரை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோம்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த படம் ஒன்று எடுத்துக்காட்டாக இருக்காது. உண்மையாக இந்த படத்தை பார்த்து கெட்டு தான் போவோம் நிறைய பேர். அது வேறு மாதிரி ஒரு காட்டியிருக்கலாம். அது மட்டும் தான் ஒரு சின்ன மைனஸ். ஏன்னா தனுஷ் இப்போ இளம் நடிகர்களுக்கெல்லாம் இளம் வயசு பசங்கள்லாம் அவர் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம், வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே தான். இல்லை இருக்கக்கூடாது தான். ஏன்னா எல்லாமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை மீறி நம்ம போகணும், ஒரு படி மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும்னு தான் நினைப்போம். அதுக்கு வெட்டு குத்து மட்டுமே தீர்வாகாது. அதை மட்டும் ஃபுல்லாக காட்டியிருக்காரு. அது மட்டும் வேறு மாதிரி காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி ஓகே தான். ஒன் டைம் வாட்சபிள். ஆவரேஜ் நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அழுத பழதான கதை தான் ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. புதுசாக நல்லா இருந்துச்சு சார். லேக் இருக்கா ப்ரோ? லேக் இருக்கா? எதுவுமே இல்லை ப்ரோ, சூப்பராக போகும். எஸ்ஜே சூர்யா கம்மி தான் ப்ரோ. தனுஷ் ஆக்டிங்லாம் படம் உண்மையாக வேற லெவல் ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. லேகில் நம்ம சைடில் வாழ்ந்து நம்ம வீட்டுக்கு பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காரு அவர். ரொம்ப நான் இதுன்ற மாதிரிலாம் காட்டலை. என் குடும்பத்தில் இருக்கிற மேலே கை வச்சா நான் என்ன பண்ணுவேன்றதை காட்டியிருக்காரு படத்தில். அது இல்லாமல் நிறைய ட்விஸ்ட்லாம் வரும். செல்வராகவன்லாம் வச்சு செம்மையாக வேலை வாங்கிட்டு இருக்காரு போல். அவரெல்லாம் ரொம்ப நடிச்சிருக்காரு, நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான்லாம் பயங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாக படம் ஒர்த்து ப்ரோ. தனுஷ் 15 இப்படி அது அந்த இதுவை கொடுத்துருக்காரு. நிறைய ஆக்டர் அவங்களாம் 50லாம் இதுவாயிருக்கு. இப்போ மகாராஜா வந்து அந்த மாதிரி இப்போது ராயன் அந்த மாதிரி ஈக்குவல்னு சொல்ல. இப்போ எப்படி அது அவர் விஜய் சேதுபதிக்கு 15 ஒரு பேர் இருக்கு. அவர் நல்லா போச்சு அந்த மாதிரி இவர் நம்பி அவரே இறங்கி எடுத்திருக்காரு. நல்லா எடுத்திருக்காரு. டைரக்ஷன் வேறு, அதை தான் சொல்கிறார். வெளுத்து வாங்கிட்டு தனுஷ் டைரக்ஷனில் வட சென்னை எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் ப்ரோ. அதே ஃபீல் தான், எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த அசுரனில் எப்படி அவரை சீண்டாத வரைக்கும் அந்த மாதிரி தான் கதையை மூவ் ஆகுது. நல்லா மூவ் ஆகும் நல்லா. ஆமாம், அதுக்காக தான் ஏ கொடுத்துருக்காங்க. மற்றபடி தப்பானது எதுவுமே கிடையாது. மற்றபடி ஏன்றது ஃபுல்லாக இந்த அவங்க தங்கச்சி கேரக்டர்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். யோசிப்போம் இப்படிலாம் இருப்பாங்களான்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க கண்டிப்பாக. அந்த இன்டர்வல் சீன் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் போய் பார்க்கணும். அவங்களாம் அது நம்ம அவங்களோட கேரக்டரை பக்காவாக நடிச்சுட்டு போயிட்டாங்க. எஸ்ஜே சூர்யா நம்ம எதுவுமே அவர் தான் ப்ரோ. அவரை வேற டீமுக்குள்ளே ஒரு இது போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா லாஸ்ட்ல எஸ்ஜே சூர்யா தான் மெயின் வில்லன்ற மாதிரி கதையை முடிஞ்சிருக்கும். நல்லாயிருக்கும் உண்மையாக. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்லாம் அவரெல்லாம் அப்படியே வாழ்ந்துருக்காரு அந்த கேரக்டரில். அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். படம் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் D50 படம் சொல்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு. கரெக்டாக ஒரு பேர் அந்த D50 அந்த பேர் மறக்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு. படம் ரொம்ப வன்மமாக இருக்கும். சின்ன பசங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி ஏஆர் ரகுமான், எஸ்ஜே சூர்யா, தனுஷ் ஆக்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ பக்காவாக வந்திருக்கு படம். D50ன்றதுக்கு கரெக்டாக வந்திருக்கு. சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபை சொல்லலாம் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் தலை வலிக்குது. ரொம்ப வெட்டு குத்து ரத்தம் போகிற ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ரெண்டாவது தேட்டருக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஃபுல் வயலன்ஸ் தான். நல்லா இருக்குது. D50 அன்எக்ஸ்பெக்டடாக படம் சூப்பராக வந்துடும் நினச்சி கூட பார்க்க நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பெரிய கிழிச்சு விட்டாரு. சூப்பராக இருக்குது. லவ் படம் தான். சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. சரி செகண்ட் படம் டைரக்ட் பண்ணுறாரு. ஆக்ஷன் ஃபிலிம் செட் ஆகாம தனுஷ் ரசிகன் தான். சரி எப்படி இருக்கு நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தேன். படம் சூப்பராக எடுத்துட்டு வச்சுருக்காரு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்கு. லேக் வந்து நமக்கு லேக்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு அவங்க ஃபேமிலி சீக்வன்ஸ் காட்டும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இன்டர்வலுக்கு முன்னாடி பீக்கான சீன்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான சீன்ஸ். சூப்பராக தரமாக இருக்குது. இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. நடிப்பு அசுரனும் ஆர்கனும் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க. இதுக்கு மேல என்ன ஒண்ணு. அவங்க 2 பேரும் காம்போ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தனுஷ் செல்வா கூட நல்லா இருக்கு. இது ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். பிடிச்ச படமா இருக்கும். என்னதுங்க? ஜெயிஸ்டா தான். சாட்டிஸ்ஃபைட் தான். ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். டிஃப்ரெண்ட் தனுஷ் பார்க்கலாம் இந்த படத்தில். கெட்டப் தான் மாற்றினான்னு பார்த்தா படமே கொஞ்சம்
அந்த கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஆமாம், ஆனால் அது மட்டும் இல்லை, கேரக்டர் பிஹேவியர் மாறி இருக்கும் படத்தில், கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. கொஞ்சம் அப்படிதான் காமா இருப்பாரு, நல்லா வாங்குவார் எல்லாரையும் போட்டு.